என்பது நமது அடிப்படை தேவையாக ஆதிகாலம் முதல் அறியப்பட்டு வருகிறது. உழவும் நசவும் உயிருக்கு நிகரானவை என்பது வரலாறு. அந்த வகையில் நம் தமிழர்கள் செய்து வந்த சாய தொழிலை பற்றி இப்போது காண்போம். ஹாய் ருத்ரா, நீங்க சாய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதனால தோல் சம்பந்தமான வியாதிகள், சுவாச பிரச்சனைகள் வரும்னு கேள்விப்பட்டேனே. இல்லப்பா, நாங்கள் இயற்கையான பொருட்களை வைத்ததான் சாயம் இருக்கிறோம். அதாவது எனத்தோ அவுரி மாதுளையோடு கடற்காய் பூ இதழ் இழந்ததா சாயம் இருக்கிறோம். ஓ, அப்படியா? ஆரம்ப காலத்துல இயற்கை சாயத்தை தான் நம் தமிழர்கள் துணிகளுக்கு பயன்படுத்தினாங்க. காணப்போவது குயத்தொழில். வணக்கம் மக்களே, இங்க பாருங்க, எவ்வளோ அழகான பொம்மைகளும் பானைகளும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டயே இப்ப போய் கேட்போமா? நீங்க செய்யும் குயத்தொழிலை பார்த்து இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நாகரிகம் வளர்ச்சியாவதற்கு எங்க தொழில் தான் முக்கியமான ஒன்று. முதலா கற்பாறைகள், பாறாங்கற்களை கொடைஞ்சி பாத்திரம் போல உருவாக்கி பயன்படுத்தி வந்தாங்க. பின்பு நம் மக்கள் எளிமையாக பயன்படுத்த மண்ணாலான பாத்திரத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் உலோகம், பிளாஸ்டிக் இதெல்லாம் பயன்படுத்துற பாத்திரங்களா வந்துச்சு. ஆனா எது வந்தாலும் சுகாதாரமா பயன்படுத்துற ஒரே பாத்திரம் மண் பாத்திரம் தான். பூமியிலிருந்து தரமான மண் எடுத்து தண்ணீர் தெளித்து பிசைஞ்சு பக்குவப்படுத்தி பானை, வீட்டு பொருட்கள், இதோ அழகான பொம்மைகள் எல்லாம் பண்றோம். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா. சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில, தந்தானே தந்தானே தந்தான குயில. சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில. இப்போது விவசாயம். நம் முன்னோர்கள் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத
இயற்கை முறைதான் மேற்கொண்டார்கள். காளை மாடு கட்டி ஏறு பூட்டி மண்ணை உழுது விவசாயம் செய்தார்கள். இயற்கை உரம் என்பது ஆடு மாடு கோழி போன்ற விலங்குகளின் கழிவுகள் ஆகும். இவை மண்ணை பாதுகாக்கின்றன. ஆனா இப்போ செயற்கையா பயன்படுத்தும் உரம், பூச்சி மருந்து, கிருமி நாசினிகள் போன்றவை உணவை நஞ்சாக்குகின்றன, மண்ணையும் வீணாக்குகின்றன. அப்போ மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு எப்படி கிடைக்கும்? உணவு மருந்து என்ற நிலைமை மாறி மருந்து தான் உணவு என்று ஆயிடுச்சே. அதுக்குதான் நாம் ஆரோக்கியமான முறையில இயற்கை விவசாயம் செய்யணும். இந்த இயற்கை முறை விவசாயத்தை வரும் தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமை. விளையில பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமடா. நம் முன்னோர்கள் இயற்கை வழியை பின்பற்றி பல தொழில்களை செய்தார்கள். ஆனால் நமது பேராசையால் எல்லா தொழில்களிலும் கலப்படம் செய்து நம் தலைமுறைக்கு தவறான பாதையை கொண்டு போய் சேர்க்காமல் இனியாவது இதை பற்றி யோசிப்போமாக. இன்னும் பலத்த கரகோஷம் ரொம்ப